கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு 55 வயது முடிந்து 56 தொடங்கியிருக்கிறது. இதை காண செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் இடையில ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கிறதுனால அந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். ஆண்டவரே, நான் மறித்து விட்டால் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகள் கவனிக்க ஆள் இல்லை என்று ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன், ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து இன்றைக்கு திருமணம் பிள்ளைகளுக்கெல்லாம் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து விட்டு இந்த கடைசி பையன் இருக்கிறான். அவனுக்கும் ஆண்டவர் நல்லபடியாக திருமணத்தை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இதையே சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர்கிட்ட நாம் நன்மை செய்த பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய ஆப்ரேஷனுக்காகவோ இல்லை நிறைய இது உங்களுடைய மரண கட்டிலே நீங்கள் இருந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவரை, நீங்கள் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தாங்கள் என்று நீங்கள் ஜெபியுங்கள். வேதத்தில் தீர்க்கதரிசி ஒருவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் இல்லையா? அதே போல் ஆண்டவர் நமக்கும் செய்வார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை நீர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஆண்டவரை காண கிருபை செய்தேன். நன்றி. இந்த பேர பிள்ளைகளை நான் காண எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரை. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அப்பா நிறைய வியாதிஸ்தர்களை ஆண்டவரை மருத்துவமனையிலையோ வீடுகளையோ ஆண்டவரை நான் இந்த வியாதினால் போராடி கொண்டே இருக்கிறேனே, மரண அவஸ்தைப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வார்? என்னுடைய கணவர் இப்படியாக குடித்து கொண்டு ஊதியாரியாக இருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே என்று யாரெல்லாம் ஆண்டவரை மரணத்திலே ஆண்டவரை இப்படியாக ஆயுசு நாட்களை ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிற வாலி பிள்ளைகளோ ஆண்டவரை யாராக இருந்தால் தகப்பனே, அவர்களுக்கு நேர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க தகப்பனே. இசைக்கு தீர்க்கதரிசிக்கு நேர் கூட்டி கொடுத்தீரே 15 வருஷம், அதே போல் தகப்பனை கூட்டி கொடுங்க. என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் வீட்டு காரியங்கள் நிறைய நடத்து முடிக்கலை, இன்னும் அது முடிக்க வைக்க எனக்கு ஜீவனை கொடுங்க என்று கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக தருவார். சரிங்களா? கேளுங்க, என்னோடு சேர்ந்து கேளுங்க. ஆண்டவரை அதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. இவர்கள் ஆண்டவரை கர்த்தாவே பிள்ளைகளை காண என் தேவனே நீர் கிருபை கொடுக்கும்படியாச்சு வைக்கிறோம். தயவு ஒரு இரக்கத்தை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரை. நீர் ஆண்டவரை இதோ ஆண்டவரை இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர் தொட்டு சுகப்படுத்துவதற்காக நன்றி. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறீரே நன்றி. இதோ ஒரு வாலிபனை நீர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறீரே நன்றி ஆண்டவரை. கர்த்தாவே, மருத்துவமனையிலே தகப்பனை போராடி கொண்டு இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவரை நீர் ஆயுசு நாட்களை ஆண்டவரை அந்த மகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீரே நன்றி ஆண்டவரை. நன்றி தகப்பனை. தீ காயமாய் ஆண்டவரை பெரிய அவஸ்தையிலே ஆண்டவரை கர்த்தாவே அந்த மகள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அந்த பிள்ளைகள் மூலமாய் அந்த தாய்க்கு ஒரு இரக்கத்தை கட்டளிட முடியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பதற்காக நன்றி. அந்த மகள் ஆண்டவரை மனம் திரும்பி உம்முடைய இடத்துல ஆயுசு நாட்களை ஆண்டவரை கேட்க ஆண்டவரை அவள் விரிவாய் திறக்கும்படியாய் ஆண்டவரை நீங்கள் கேளுங்கள். அந்த அம்மா ஆண்டவரை என்னுடைய பாவங்களை மன்னிங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிறார். நீங்கள் கேளுங்க. எத்தனை குடும்பங்களை பிள்ளை சொன்னத்தினால ஆண்டவரை மந்திரத்தினால எத்தனையோ குடும்பங்களை அழித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்க. இனி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஈடுபடாமல் நான் உண்மையாக இருப்பேன், உமக்குள்ளே வாழ்வேன், உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். நீங்கள் பிள்ளைகளை காண்பீர்கள். சரிங்களா? ஆண்டவர் உங்களை தொடுகிறார். நீங்கள் சுகமாகிறீர்கள். அப்பா பிதாவை நேர் இப்படியாய் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக கொடான கோடி நன்றி. அப்பா, இந்த ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுத்து பிள்ளைகளை நேர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறேன். அதுக்காக நன்றி ஆண்டவரை. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஆண்டவரை. நீங்கள் எனக்காக
நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.